ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லோரையும் யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 68 வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நல்லவர் மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று தாவீது ராஜா இங்கே எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நல்லவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி என்ன நன்மையை இந்த இயேசு கிறிஸ்து செய்ய முடியும் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 10 அதிகாரம் 38 வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே எல்லாருக்கும் நன்மை செய்யும்படியாகவே சுற்றி வந்தாராம். பாருங்க, இன்றைக்கும் கூட அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று. அருமையானவர்களே, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே இயேசு கிறிஸ்து சுற்றி வருகிறார். அவர் பாருங்க, யாருக்கு நன்மை செய்யலாம், எந்த மனிதனை குழியிலிருந்து தூக்கிவிடலாம், யாருடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் நீக்கிவிடலாம், யாருடைய மன அழுத்தத்தை போக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம். அருமையானவர்களே, அவருடைய நோக்கமே மனிதனுக்கு நல்லது செய்யவும் நன்மை செய்வதே அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. எப்படி நாம் பார்க்கிறோம் பாருங்க, வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் செய்த நன்மைகளில் ஒரே ஒரு நன்மையை நாம் இன்றைக்கு பார்ப்போம். மார்க்குவின் புஸ்தகத்திலே 4 அதிகாரம் 35 வசனம் முதல் 41 வசனம் வரை இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், சீஷர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி படவிலே ஏறி, அவர் அசதியாயிருந்தபடினாலே நித்திரை செய்வார். அந்த நேரத்திலே காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் எழுப்புகிறார்கள். எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, காற்றும் கடலும் வீசி கொண்டிருக்கிறதை பார்த்து விசுவாசிகள் மாத்திரமல்ல, யாராயிருந்தாலும் நாம் அதிலே பிரயாணம் செய்கிற நாம் பயப்படத்தான் செய்வோம். பாருங்க, ஆனால் சர்வலோகத்தையும் பாருங்க உண்டாக்கின, கடலை உண்டாக்கின ஆண்டவர் கூட இருக்கும்போது அங்கே பேதுருவும் பாருங்க மற்ற எல்லா சீஷர்களும் பயந்து பாருங்க நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணம், காற்றும் கடலும் ஏன் அங்கே வந்தது? அருமையானவர்களே, அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். அக்கரையிலே என்ன இருந்தது என்று மார்க்குவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனம் முதல் 20 வசனம் வரை எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, ஒரு மனுஷனை 6000 பிசாசுகள் பிடித்திருந்தது. அவனுடைய குடியிருப்பு பாருங்க கல்லறை குழி, பிரேத கல்லறையில் அவர் பாருங்க குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனை தேவன் உருவாக்கின நோக்கம் பாருங்க, அவன் நன்றாக வாழும்படி பாருங்க. முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கின தேவன் இவ்வாறு சொன்னார். பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக உருவாக்கின தேவன் இங்கே ஒரு மனிதன் பாருங்க பிசாசினாலே பிடிக்கப்பட்டவனாய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து பாருங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமற்றவனாய், சமுதாயத்திற்கு பிரயோஜனமற்றவனாய் இருக்கிற அந்த மனுஷனை பிசாசானவன் எங்கே பாருங்க கொண்டு போய் வைத்திருக்கிறான்? கல்லறை தோட்டத்திலே. கல்லறை தோட்டத்தில் பாருங்க செத்த ஆவிகள் தான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். பாருங்க, செத்த மனிதர்கள் அடக்கம் செய்கிற வாசம் பண்ணுகிற அந்த கல்லறை குழியிலே போய் இந்த மனிதன் பாருங்க அங்கே தங்கி இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவனை பாருங்க சங்கிலிகளால் கட்டப்படக்கூடாது இருந்ததாம். கூக்குரலிட்டு கொண்டே இருப்பான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கை முறை பிசாசின் பிடிகளிலே அலைபட்டு பாருங்க சிக்குண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பாருங்க எதற்காக வாழ்கிறோம் என்கிற அந்த நோக்கம் இல்லாமல் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகிலே அன்றைக்கு வந்தார்.
அந்த மனிதனை சந்திக்க கூடாது என்பதற்காக தான் பிசாசானவன் பாருங்க வருகிற வழியிலேயே காற்றையும் கடலையும் பாருங்க எழுப்பி விடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு தனிப்பட்ட நபரை, ஒரு தனி மனிதனை சந்திக்கும்படி அங்கே பாருங்க அவர் படவில ஏறி அக்கறைக்கு வருகிறார். அருமையானவர்களே, அந்த மனிதனை சந்தித்தாரா? அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அவனுக்குள்ளிருந்த அசுத்த ஆவிகளை பாருங்க புறப்பட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டார். அந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு நீங்கின மாத்திரத்திலே அவன் பாருங்க வஸ்திரம் தரித்தவனாய் பாருங்க உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருந்தான். அநேக நேரங்களிலே இந்த பிசாசானவன் உங்களுடைய புத்தியை பாருங்க கலங்கடிக்கிறான். மனதிலே சமாதானம் இல்லையா? மனதிலே பாருங்க பாரங்களும் துக்கங்களும் அழுத்தங்களும் வேதனைகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் நிறைந்திருக்கிறதா? அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாரத்தை தூக்கி எரிகிறவர். பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, பாரங்களை உங்களை விட்டு நீக்குகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். அது மாத்திரமல்ல, மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாகவே சுற்றி வருகிறவர். அன்றைக்கு அந்த மனிதனை பாருங்க நன்மை செய்து அவன் அந்த மனிதன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்க கூடவே வர்றேன்ப்பா, உங்க கூடவே வந்து இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 20ஆம் வசனம் பாருங்க எழுதப்பட்டிருக்கும், 19ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை எல்லாம் உனக்கு அவர்களுக்கு அறிவி என்றார். அருமையானவர்களே, கர்த்தர் இறக்கப்படுறாருங்க, உங்க மேல மனதுருக்கமா இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்ய வேண்டும் என்று காரியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராகிலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்திற்குள் வாங்கப்பா என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தால் போதும். பாருங்க, சர்வ லோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராயிருக்கிறவர் உங்களுடைய வாழ்க்கையின் தீமையை போக்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும்படியாகவே இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எல்லா தீமைகளையும் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்மேலே சுமந்து கொண்டு நன்மையை உங்களுக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். பாருங்க, யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை தூக்கி விடலாம், யாருக்கு பாருங்க வாழ்க்கையை முன்னேற்றி விடலாம். உங்களுடைய நல் வாழ்வை விரும்புகிற ஒரே ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் அளிக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.